திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 20. சக்கரவர்த்தி கண் விழித்த பொழுது வேளார் வீட்டிற்கு போய் முகம் கை கால் கழுவி சுடுகஞ்சி குடித்து கை கால் சுத்தம் செய்த பிறகு அந்த ஊர் தளிச்சேரி பெண்டுகள் வரவேற்றார்கள். தலையில், கைகளில், கால்களில் எண்ணெயை துடைத்து நல்லெண்ணெய் மூக்கொழிஞ்சாக உறிஞ்சச் சொல்லி பிறகு கையை பிடித்து அழைத்து போய் முக்காலியில் உட்கார வைத்து பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் விழாவி வாசனை பொடிகளை கலந்து தலையில் தேய்த்து எண்ணெயை நீக்கி மாற்றி மாற்றி நீர் ஊற்றினார்கள். சக்கரவர்த்தி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டார். நெற்றியில் திருநீரும் குங்குமமாக வெளியே வந்தார். தலைப்பாகை இல்லாது கழுத்தில் முத்துமாலை மட்டும் மின்ன, கையில் ஒற்றை கங்கணம் இருக்க, இடுப்பில் வாள் இல்லாது பட்டு துணி மட்டும் இறுக்கி கட்டப்பட்டு வந்து வண்டியின் மீது ஏறிக்கொண்டார். கூந்தலின் நுனியில் மட்டும் ஒரு சிறு முடிச்சு போடப்பட்டிருந்தது. இந்த வயதிலும் என்ன அழகாக இருக்கிறார் பார் என்று மக்கள் வியப்போடு அவரை பார்த்தார்கள். எலுமிச்சை பழங்களும் நார்த்தை பழங்களும் கீழே வைக்கப்பட்டன. வண்டிக்கு தீபம் காட்டப்பட்டது. கோரை நன்றாக இருக்கிறது, கிளம்புங்கள் என்று சொல்லி சக்கரவர்த்தி கயிறு சொடுக்கினார். முன்னே இருந்த காளைகள் இழுத்தன. பின்னே இருந்த யானை மெல்ல முட்டி பாறையை தள்ளியது. வண்டி பெரும் சத்தத்துடன் சற்று சரிவான அந்த பிரதேசத்தில் வேகமாக ஓடத் துவங்கியது. மக்கள் பின்தொடர்ந்தனர். மெய்க்காவல் வீரர்கள் அவர்களை மெல்ல அப்புறப்படுத்தினார்கள். சக்கரவர்த்தியின் பார வண்டி சரிவு இறங்கி மேடி ஏறிய பொழுது ராஜேந்திரரின் வண்டி நகர்ந்தது. ராஜேந்திரரின் வண்டி நகர்ந்த சிறிது நேரத்தில் பெரும் தச்சரின் வண்டியும் நகர்ந்தது. ராஜேந்திரனை வழி அனுப்பி வைத்த சிற்பிகள் பெருந்தச்சரின் வண்டியை சற்று நிற்க வைத்து கையில் ஆப்புகளோடு வண்டியை உன்னிப்பாக கவனித்தனர். சிற்பிகள் பின்தொடர்ந்தனர். அந்த 3 வண்டிகளுமே பக்கத்திற்கு 8 சக்கரங்களாய் 16 சக்கரங்கள் கொண்டிருந்தன. 9 அச்சுகள் கொண்டிருந்தன. ஏதேனும் ஒரு அச்சு உடைந்து விட்டாலும் சக்கரத்தை மாற்றி விடலாம் என்பது போலதான் அமைப்பு இருந்தது. எல்லா அச்சுகளிலும் குறுக்கு சட்டமாக தனி மரப்பலகையும் அடித்திருந்தார்கள். குணசீலன் வண்டிகளின் அமைப்பை, அசைவை பார்த்து கொண்டே சுற்றி சுற்றி வந்தான். பெரும் தச்சர் அவனுடைய ஆர்வத்தை கவனித்து கொண்டு அவனை எப்படி பயன்படுத்துவது என்ற யோசனோடு வண்டியை ஓட்டினார். குணசீலனுக்கு கணித ரீதியான கற்பனை திறன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். தொலைவில் புல்மேடு தெரிந்தது. சக்கரவர்த்தியின் வண்டி கோவில் எல்லையில் நிறுத்தப்பட்டது. அடுத்து இளவரசர் வண்டி போய் நின்று கொண்டது. மரத்திற்கு மரம் சரியாக இல்லை என்று ஒரு அயற்சியோடு குணசீலன் பேசினான். என்ன குணசீலா? மாடுகளை விரட்டியபடியே பெரும் தச்சர் கேட்டார். ஐயா, மர அச்சுகளின் மீது மரத்தை வைத்து ஆணி அடித்தால் அது ஒன்றும் உறுதி இல்லை. பலு முழுவதும் ஆணிகளின் மீது விழுகிறது. ஆணிகள் அனைத்தும் அசைத்து அடிக்கப்பட்ட மரத்தின் ஓட்டையை பெரிதாக்கி விடுகின்றன. இப்பொழுது மரத்தின் மீது பலு விழுகிறது. அப்படி இல்லாது நீள இரும்பு பட்டையை ஓட்டையிட்டு ஓட்டைக்குள் திருகு வைத்து மரத்தோடு இணைத்து விட வேண்டும். தனியாக ஒரு இரும்பு பட்டையை தயார் செய்ய வேண்டும். தயார் செய்யப்படும் பொழுதே அதில் சுண்டு விரல் அளவுக்கு ஓட்டைகள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மரத்தச்சிரும் கருமாறும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இது. அது மட்டுமல்ல, இன்னொரு எண்ணம் கூட வந்துவிட்டது. என்ன? சேர தேசத்தில் மன்னருடைய தேர்ச்சக்கரத்தை நான் பார்த்திருக்கிறேன். தேர்ச்சக்கரத்தின் உள்புறத்தில் ஒரு இரும்பு வட்டமும் அச்சில் ஒரு இரும்பு வட்டமும் சேர்த்து இணைத்து விட்டார்கள். அதாவது மரத்தோடு மரம் உரசுவதற்கு பதில் இரும்போடு இரும்பு உரசும். அந்த இரண்டுக்கும் நடுவே எண்ணெய் இட்டு விடுவார்கள். வண்டி வழுக்கி கொண்டு ஓடும். சட்டென்று வியப்போடு பெருந்தச்சரவனை பார்த்தார். 16 சக்கரங்களுக்கும் இப்படி செய்து விடலாம் என்கின்றாயா? ஆமையா, ஒன்று செய்யுங்கள். தஞ்சைக்கு போன பிறகு இந்த வண்டியை என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் சற்று கருமாரியிடம் வரை இதை எடுத்துக்கொண்டு போய் வருகிறேன். ஆனால் என்னோடு அவர்கள் ஒத்துழைப்பார்களா? எதற்கும் ஒரு சிற்பியையும் என்னோடு அனுப்புங்கள். எதற்கு? நானே வருகின்றேன். எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்படி என்ன? ஓனலாக இருக்கிறது. நான் வந்து பார்க்கட்டுமா? ஓடும் வண்டியில் தாவி ஏறி அவருக்கு அருகே நின்று கொண்டான். வண்டி ஓடியது. அவர் தோளை பற்றி கொண்டான். சிற்பிகள் அவனை கொஞ்சம் பொறாமையோடும் ஆவலோடும் பார்த்தார்கள். உட்கார்ந்து கொள். பெருந்தச்சர் அவர் இடப்புறம் கை காட்டினார். பெருந்தச்சரின் இடப்புறம் அவன் அமர்ந்து கொண்டான். அவன் கையில் கடிவாளத்தை கொடுத்தார். பார், இடப்பக்கம் மாடுகள் சிரமப்படுகின்றன. வண்டி ஏதோ ஒரு பக்கமாக போவது போலில்லை? இல்லை, அது அச்சின் கோளாறு. மாடுகளுடைய உயரமும் சரியாக இல்லை. மாடுகள் கட்டியதும் தவறு. இடப்பக்கம் மாடுகள் உயரமாக இருக்கின்றன. அதனால் கஷ்டப்படுகின்றன. முதல் மாட்டையும் 3வது மாட்டையும் மாற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இழுப்பு சரியாக இருக்கும். உரசல்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஐயா, சத்தமே இல்லாமல் வண்டிகள் போக வேண்டும். கடக்கடக்கென்று ஒரு பெரும் தேர் போவது போல வண்டி எத்தனை தடவை போக முடியும்? ஒவ்வொரு முறையும் அச்சை மாற்ற வேண்டியும் வரலாம். கோவில் எல்லைக்குள் சக்கரவர்த்தியின் வண்டி நுழைந்தது.
நூற்றுக்கணக்கான முரசுகள் முழங்கின, எக்காளங்கள் பிளிரின. மக்கள் தலைப்பாகைகளை விசிறி போட்டார்கள். சக்கரவர்த்தி வண்டியின் கயிற்றை நித்த வினோத பெருந்தச்சரின் கையில் கொடுத்தார். சிவகோம் சிவகோம் என்று சொன்னார். கயிற்றை வாங்கி கொண்டு இளவரசரின் கால் தொட்டு நித்திய வினோத பெருந்தச்சன் வணங்கினார். 2 சாரம் கட்டிய இடத்திற்கு நடுவே வண்டி நுழைந்தது. பாறைக்கடியில் கயிறு கொடுக்கப்பட்டது. 2 சாரங்களில் ஆட்கள் இருந்து கம்பு கொடுத்து கயிற்றை இழுத்தார்கள். கீழேயும் நெம்பி விட்டார்கள். கற்பாறை மேலே எழும்ப வண்டி நகர்த்தப்பட்டது. பிறகு கற்பலகை மெல்ல இறக்கப்பட்டது. மறுபடியும் வேறுவித கயிறுகள் கற்பாறைக்கு அடியே கொடுக்கப்பட்டன. கங்க வீரர்கள் அதை தூக்கி வரும்படி பணிக்கப்பட்டார்கள். கங்க வீரர்கள் மெல்ல நகர்ந்தனர். இவ்வளவு கனத்தை எப்படி தூக்குவது என்று யோசித்தார்கள். குணசீலன் அருகில் வந்தான். சுற்றப்பட்ட கயிற்றுக்கு நடுவே ஒரு மூங்கில் கழியை கொடுத்து அந்த மூங்கில் கழிக்கு இடையே சவுக்கு கம்புகளை கொடுத்து சவுக்கு கம்புகளின் 2 நுனிகளையும் தோள்களில் வைத்து கொண்டு நடந்தால் போரும். ஒரு குலுக்களோடு பாறை நகர்ந்துவிடும். அவன் சொன்ன வண்ணமே அவர்கள் செய்தனர். அவர்களை நினைத்துவிட பாறை லேசாக இருந்தது. முன்பக்கம் நிற்பவர்களுக்கு கவனம் அதிகமாக தெரிய குணசீலன் பாறையை கல்லில் முட்டு கொடுத்து இறக்கச் சொன்னான். பாறை இறங்கியவுடன் கயிறுகளை சரியான அளவிற்கு நகர்த்தினான். இப்பொழுது தூக்கச் சொல்ல பாறையின் கனம் அறவே தெரியவில்லை. அவர்கள் கழியை ஊன்றி வேகமாக நடந்தார்கள். எங்கு பாறை கொண்டு வர வேண்டுமோ அங்கு பாறை கொண்டு இறக்கப்பட்டது. மறுபடியும் முரசுகள் முழங்கின, எக்காலம் பிளிரிற்று, துணிகள் மேலே வீசப்பட்டன. அடுத்த பாறையை தூக்கும் பொழுது சக்கரவர்த்தி குதிரையின் மீது ஏறினார். குணசீலனை வரச் சொன்னார். குணசீலன் அவருக்கு அருகே வந்து நின்றான். உன் புத்தி கூர்மையும் ஈடுபாடும் என்னை சந்தோஷமடைய செய்கின்றன. குணசீலா, நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு தக்க சன்மானம் அளிக்காமல் இந்த கோயில் பணி நிறைவுறாது. இது சத்தியம் என்று கையை உயர்த்தி சொல்ல அவன் 2 கைகளையும் விரித்து அவரை பார்த்து, எதற்காக இது? நீங்கள் ஏதேனும் எனக்கு கொடுப்பீர்களா என்ற இதை செய்தேன். இது சிவன் பணி, என் சிவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடன். ஆனாலும் உங்கள் வார்த்தை என்னை மகிழ்விக்கிறது. தொடர்ந்து என் பணியை நான் செய்வேன் என்று சொல்லி விளங்கினான். அவனுடைய வார்த்தைகள் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு சிந்தனைக்கு தள்ளிக்கொண்டே இருந்தது. அரசரை சுற்றி என்ன நடந்தது என்பதை பஞ்சவன் மாதேவி பலரிடம் பலவிதமாக விசாரித்து சந்தோஷப்பட்டாள். நார்த்தமலை பற்றி எனக்கு ஒரு கவலை இருந்தது. நல்ல வேளை இப்பொழுது எதுவுமில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனாலும் அரசர் கல் மீது படுத்து உறங்கினார் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் சொல்கிறீர்களே. கல் சூடல்லவா? என் கோரைப்பாய் போட்டாலும் கூட அதன் மீது துணி விரித்தாலும் சூடு ஏறுமல்லவா? கல் மீது படைத்து விட்டு உடனே என்னை தேய்த்து குளித்திருக்கிறார். இது என்ன இன்னும் அபத்தம்? தலைச்சேரி பெண்டிகளை கட்டி வைத்து உதைக்க வேண்டும். கொஞ்சம் கூட அறிவில்லாத காரியங்கள் செய்கிறார்கள். பல்லை கடித்து உறக்க கூச்சலிட்டாள். இளவரசர் ராஜேந்திரருக்கும் வந்தியத்தேவருக்கும் கயிற்றுக்கட்டில் கொடுத்தது போல இவரையும் கயிற்றுக்கட்டில் படுக்க வைத்து உங்களுக்கு தெரியாதா? மெய்க்காவல் என்றால் என்ன? தடிபிடித்து தூங்கி விழுவதா? தள்ளிப்போ என்று ஜனங்களை விரட்டுவதா? மற்ற எத்தனையோ விஷயங்களுக்கு அரசரை மடக்கி நிறுத்துகிறீர்களே. அவர் கற்பாறையில் படுத்ததை சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அரண்மனை வாசல் நின்ற மெய்க்காவல் படையினரை பஞ்சவன் மாதேவி குதறி எடுத்தாள். நான் இல்லாத நேரம் அரசரின் நலனை காக்க வேறு எவரேனும் இனி அனுப்பப்படுவார்கள். உங்களை நம்பி புண்ணியமே இல்லை. காவல் கடமையை செய்வதற்கு நீங்கள் தடுமாறுகிறீர்கள். இது சமாதான காலம். அதனால் அரசரை நெருங்கி பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள். அரசருக்கு முகம் மலர்ந்து அருகே நிற்பார். நீங்கள் வெறுமே தடியை பிடித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்படித்தானே உங்களை சொல்லிக் கொள்கிறேன். முன்னையும் விட மிக மோசமான காலம் இதுதான். யுத்த காலத்திலாவது யார் எதிரி என்று தெளிவாக தெரியும். நம்மால் விழிப்போடாவது இருக்க முடியும். எந்த திசையில் எதிரி நிற்கிறான் என்று தெரியும். அந்த திசையை நாம் பலப்படுத்த முடியும். இப்பொழுது எதிரி யார் என்றும் தெரியவில்லை, எங்கிருக்கிறான் என்றும் தெரியவில்லை. எப்பொழுது எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும்? நீங்கள் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. இல்லை என்பது என்னுடைய முடிவு. இந்த தஞ்சையின் ஆட்டமும் பாட்டமும் உங்களையும் தொற்றிக் கொண்டு விட்டது. சிற்பிகள் ஆடலாம், கருமார்கள் பாடலாம். இங்குள்ள மற்ற எல்லா இனத்திலும் பல்தெரிய இருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் மறவர்கள், படை வீரர்கள், அதுவும் அரசரின் மெய்க்காவல் படை வீரர்கள். கருப்பு உடை என்பது உங்களுக்கு தேவையற்ற அலங்காரம். நார்த்தாமலையில் அத்தனை கிராமவாசிகளும் தொட்டு கும்பிட்டிருக்கிறார்கள். அரசரை தொட்டு கும்பிட்டேன் என்று ஊர் முழுக்க சொல்லுவார்கள். ஆக எல்லா ஊரிலிருந்தும் படைப்படையாய ஆட்கள் அரசரை தொடுவதற்காக வருவார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அரசரை தொடு என்று சொல்லவா? கூடாது என்று சொல்ல அரசருக்கு மனம் வராது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பழுவேட்டரையரும் வந்தியத்தேவரும் மெய்க்காவல் படையை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தனி அதிகாரிகள். அரசருக்கு
ஊறு நேருமாயின் நான் என்னை ஊறு செய்து கொள்வேன் என்றும், அரசரின் வாழ்வுக்கு கேடு வருமாயின் நான் என்னை தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் நீங்களும் நிசும்ப சூதனின் முன்பு சத்தியம் செய்திருக்கிறீர்கள். வேறு எவரும் அப்படி செய்யவில்லை. உங்கள் சத்தியத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடலாகாது. அந்த சத்தியத்திற்கு அர்த்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சாகத் தயார் என்று சூளுரைப்பதல்ல. அரசரின் மீது துரும்பும் படாதிருத்தல், அரசரின் கற்பாறையின் மீது படுத்தல் என்பது கூடாது என்று சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு. சக்கரவர்த்தியை சந்திக்க பிரம்மராயர் ஒற்றர் வந்தார். அவனை சோதனை செய்யவும் உங்களுக்கு உரிமை உண்டு. இங்குள்ள 16 சேனாதிபதிகளை தவிர, அரச குடும்பத்து பெண்டிரை தவிர எல்லோரையும் நீங்கள் சோதனை செய்யலாம். ஏன், பிரம்மராயரின் மகனான அருள்மொழிப்பட்டனை கூட நீங்கள் தடுத்து இடுப்பு தடவி பிறகு அனுப்பலாம். இவ்வளவு உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் தீப்பந்த தடியர்களாக இருக்கிறீர்களே என்று எனக்கு கோபமாக வருகிறது. நார்த்தாமலையில் உள்ள கிராமவாசிகள் அத்தனை பேரும் உங்களை கட்டி அணைத்து கொண்டார்களாமே. நான் அணைத்து கொள்ளக்கூடாது என்று ஒரு கிழவி வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரி என்று அனுமதிப்பீர்களா? ஒரு புலியின் முன்காலை வெட்டி அதை உலர்த்தி உள்ளிருக்கிற மாம்சங்களை வெளியே எடுத்து போட்டு அதை கையுறையாக செய்து ஆயுதம் தயாரித்து சேரதேச அந்தணர்கள் வருவார்கள். ஒரு பிடியில் குடலை கிழித்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். சக்கரவர்த்தியின் உடம்பில் கை வைத்து அழுத்தினால் முன்பக்கத்தில் 15 விரல் பின்பக்கம் வந்து 15 விரல் பின்பக்கம் வந்துவிடும். தேர்ச்சி பெற்ற ஒரு கிழவனால் கூட இதை செய்ய முடியும். சேரதேசத்திலிருந்து வந்த அருள்மொழிப்பட்டன் இதை காண்பித்த போது எனக்கு வயிறு கலங்கிவிட்டது. கட்டாரியும் சக்கர வடிவிலான கத்தியும் எதையும் குத்தி சாய்க்கக்கூடியவை. கோவில் வேலை அதிகம் என்பதால் அரசர் முன்னும் பின்னும் அதிகம் நடப்பார். எல்லோரிடமும் நின்று பேசுவார். ஆனால் உங்களுடைய இருப்பு அங்கு நிரூபிக்கப்பட்டே ஆக வேண்டும். அரசரை எளிதில் நெருங்க முடியாது என்று ஒரு வட்டத்திற்கு இருவட்டமாக நிற்க வேண்டும். உங்களை பற்றி அருள்மொழிப்பட்டன் கவலைப்படுகிறார். உங்களுக்கு புதிதாக சில உத்திகளை சொல்லித்தர வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே உங்களுக்கு அரசரே வேலை இல்லாத பொழுது அருள்மொழிப்பட்டருடைய இல்லத்திற்கு போய் 2.5 நாழிகை அவரோடு அமர்ந்து இந்த மெய்க்காவலை திறம்பட செய்வது எப்படி என்பதற்கு கூடுதலான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கூடுதலான கவனம் குறித்து அல்லது எச்சரிக்கை குறித்து அரசர் ஏதேனும் சொன்னால் அவரை சமாதானப்படுத்தி நான் உத்தரவாதம் தருகின்றேன். மெய்க்காவல் படை வீரர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று உங்களுக்கு பக்கபலமாக நான் பேசுகின்றேன். இது குறித்து பிரம்மராரிடம் பேசியாகிவிட்டது. பழுவேட்டரையருக்கு சற்று முன்பு ஓலையும் ஆளும் அனுப்பிவிட்டேன். எல்லா சேனாதிபதிகளுக்கும் இவை தெரிவிக்கப்பட்டுவிடும். பெருந்தச்சருக்கும் தளிச்சேரி பண்டிரின் நியாயமாக விளங்குகின்ற சாவூர் பரஞ்சோதிக்கும் மற்ற இனத்து தலைவர்களுக்கும் அந்தன தலைவர்களுக்கும் இவை தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டன. எனவே அச்சமின்றி நீங்கள் இறுக்கமாகவும் திறமையாகவும் செயலாற்றுங்கள். உங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க மட்டும் நான் அழைக்கவில்லை. உங்களுக்கு கூடுதலான சன்மான பங்கும் தரப்படும். இப்பொழுது வாங்குவதிலிருந்து அரிசிக்கலன் அரைப்பங்கு அதிகமாகவும் சகலருக்கும் பிரதி மாதம் ஒவ்வொரு பொற்காசு கூடுதலாகவும் வழங்கப்படும். தனக்குள்ளேயே பிரித்து கொண்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுதலும் உடல்நலம் இல்லாதவருக்கு பிரதியாக வேறொருவர் இருத்தலும் என்பதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் அரசரை சுற்றிலும் 11 பேருக்கு குறையாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது கட்டளை. நீங்கள் போகலாம். கலவரமான அந்த மெய்க்காவல் வீரர்கள் சற்று நேரம் மனம் தேறி முகமலர்ச்சியோடு சிறிது நேரம் நின்றுவிட்டு பஞ்சவன் மாதேவியை மரியாதை நிமித்தம் சில வார்த்தைகள் சொல்லி வாழ்த்திவிட்டு வணங்கிவிட்டு போனார்கள். 2 நாட்கள் கழித்து 150 பேர் கொண்ட கருப்பு உடையணிந்த அந்த மெய்க்காவல் வீரர்கள் வெள்ளி கேயூரக்காரர்கள் அருள்மொழிப்பட்டனின் முன்பக்கத்து தோட்டத்தில் கூடினர். தோட்டத்து பெருங்கல்லை நகர்த்திவிட்டு அவன் அவர்களோடு உரையாடினான். எப்படி பிரித்து கொள்வது என்றெல்லாம் அவர்களுக்கு வழி சொல்லிக் கொடுத்தான். மின்னலாக தாக்குகின்ற சில பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தான். தயக்கம்தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. மிக வேகமாக அரசரை தழுவிக்கொள்ளவோ தொடவோ ஏவரேனும் வேகமாக வந்தால் எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் குறுக்கே வேல் கம்பு வைத்து தடுத்து நிறுத்துங்கள். யார் என்று பேசுங்கள். சற்று பொறுத்து வரலாம் என்று அவரை தனிமைப்படுத்துங்கள். அவர் ஆசுவாசமான பிறகே சக்கரவர்த்திக்கு அருகே அனுப்புங்கள். அரசருக்கே எவரும் நெருங்கவும் இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இளவரசர் தனக்கென்று ஒரு மெய்க்காவல் படை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த படைக்கு வெளிச்சுற்றாக நீங்கள் செயல்படுங்கள். இவரை உள்ளே அனுப்பட்டுமா என்று அவர்களிடம் அனுமதி கேளுங்கள். ஆனால் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை நீங்கள் வைத்ததுதான் சட்டம். பஞ்சவன் மாதேவி சொன்னது போல நான் வந்து நின்றாலும் நீங்கள் என்னை இடுப்பு தடவி என் வாளை அகற்றி அனுப்புவது என்றாலும் எனக்கு முழு சம்மதம். இப்படி செய்வது சரி என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமும். என்னையே நீங்கள் அப்படி தடுத்து நிறுத்தினால்தான் மற்றவர்கள் இந்த வழிமுறைக்கு பழக்கப்படுவார்கள்.
புலிநகம் வைத்திருக்கிறாமே ஐயா, உபசேனாதிபதி யோகியதையில் உள்ள ஒரு வீரன் கேட்க 2 வேலைக்காரர்களை அனுப்பி விதம் விதமான ஆயுதங்கள் பலதையும் கொண்டு வந்து அருள்மொழி அவர்களுக்கு அதை காட்டினான். சக்கர வடிவமான கத்தி, வெகு தூரம் போகும் கட்டாரி, புறம்பு வைத்து நெருக்கமாக பின்னி மேலே பாக்குமட்டையால் செய்யப்பட்ட கேடயம், இடுப்பு அரைஞானை திருகி பிரித்தால் சவுக்காக மாறும் கயிறு, உறுதியாய் பளபளக்கின்ற இரும்புச் சங்கிலியின் மீது முறுக்கிச் சுற்றி நெஞ்சுக்கு குறுக்காக போட்டுக்கொள்ள வேண்டிய விதம், இடது கையால் அந்த சங்கிலியை நகர்த்தி நகர்த்தி நெஞ்சு மீது கத்துப்படாமல் எடுத்து வாள் சுழற்ற வேண்டிய விதம், கால் அகட்டி வெகு நேரம் நிற்பதற்கு உண்டான பயிற்சி, அப்பொழுது இடுப்பு வலித்தால் எப்படி திரும்புவது என்கின்ற செய்முறை, உடம்பு சுறுசுறுப்புடைய மூச்சை எப்படி அழுத்தி எப்படி விட வேண்டும் என்கின்ற வழிமுறை என்று விதம் விதமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தான். பிரம்மராயர் வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருந்து அவித்த வேர்க்கடலையும் வெல்லம் கலந்த நெற்பொரியும் இஞ்சியும் கருப்பட்டியும் கலந்த சுடுநீரும் தரப்பட்டது. பிரம்மராயர் சிறிது நேரம் கண்ணயர்ந்து விட்டு மேலே துண்டை போர்த்தியபடி வெளியே வர ஐயன் ஐயன் என்று வீரர்கள் எழுந்து கை கூப்பினர், விழுந்து வணங்கினர். கூடுதல் பயிற்சி எடுத்துக்கொள்வதும் கண்கொத்தி பாம்பாக இருப்பதும் நல்ல காரியம்தான். ஆனால் தராதரம் தெரியாமல் எதுவும் செய்து விடாதீர்கள், முரட்டுத்தனமாக மடக்கி விடாதீர்கள், பணிவாக நிறுத்திவிடுங்கள். நாங்கள் மெய்க்காவல் படை, உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது, சோதனையிடக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் எங்களை கலவரமாக்கி இருக்கின்றன. தயவு செய்து எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று பேசுவது நல்லது. உங்களுக்கு பல்வேறு விதமாக சோதனை செய்ய அனுமதி கொடுத்திருப்பதைப் போலவே அத்துமீறலும் வந்துவிடக்கூடாது. உங்களை அகம்பாகம் பிடித்தவர்களாக நீங்கள் காட்டிவிடக்கூடாது. இன்னொன்றும் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு தேதிக்கு மிக மிக சிக்கலான தர்மசங்கடமான வேலை என்று சொன்னால் அது உங்களுடைய வேலைதான். ஒருவேளை உங்களுடைய பணியின் காரணமாக நீங்கள் அவமதிக்கப்பட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது பணியின் ஒரு இடர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பழுவேட்டரையர் வேகமாக வருகிறார் என்றால் நீங்கள் சற்று நெருங்கி மடக்கி நிறுத்திவிடக்கூடும். அவர் வாளை உருவுவார். சற்றென்று கையை பிடித்து கொண்டு மன்னித்து கொள்ளுங்கள், யாரென்று தெரியவில்லை என்று சொல்லிவிடுங்கள். கோபம் தணிந்த பிறகு வாள் தேவைதானா என்று கேளுங்கள். சக்கரவர்த்திக்கு அருகே போகும்பொழுது நான் உட்பட எவரும் ஆயுதம் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அருள்மொழி பட்டன் உறக்க பேசினான். பிரம்மராயர் சிரித்தபடியே உறக்க பேசினார். அருள்மொழி பட்டனை சோதனை செய்வீர்கள், என்னை நீங்கள் சோதனை செய்ய முடியாது. ஆனால் உங்களை தாண்டி போகும் பொழுது நான் எடுப்பு வாளை கழற்றி உங்களிடம் கொடுத்து விட்டுத்தான் போவேன். அநேகமாக சக்கரவர்த்தியை பார்க்கும் பொழுது நான் வாள் எடுத்து வருவதில்லை. என்னுடைய வாள் சற்று விசித்திரமானது, அகலமானது, நீளமானது. எனவே உங்களிடம் வரும்பொழுதெல்லாம் அந்த வாளை கொடுத்து விட்டு வாங்கி கொண்டு போகின்றேன். மிக மரியாதையாக அந்த வாளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமே தவிர வாளை உங்களிடம் கழற்றிக் கொடுப்பதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நான் அப்படி செய்ய துவங்கினால் பழுவேட்டரையும் அப்படி செய்ய துவங்குவார். பழுவேட்டரையர் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிடுகின்றேன். கட்டளையாக உபசேனாதிபதிகள், சேனாதிபதிகள் அனைவருக்குமே போகும். பஞ்சவன் மாதேவி இடுப்பில் கூர்வாள் வைத்திருப்பார். கூடாது என்று சொல்லிவிடுங்கள். சக்கரவர்த்தியுடன் நெருக்கமாக பேச பல பேர் முன் வருவார்கள் என்பதால் இந்த நடவடிக்கை என்று சொல்லிவிடுங்கள். மற்றபடிக்கு பஞ்சவன் மாதேவி உங்களிடம் கூடுதலாக காசு கொடுத்திருப்பதும் மரியாதை செய்திருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக மிக இடைஞ்சலான ஒரு பணி உங்களுக்கு சமர்த்தப்பட்டிருக்கிறது. மிக சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வது அனைத்தும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களை புரிந்து கொண்டு பேசுகிறீர்கள் என்பது ஆனந்தமாக இருக்கிறது. எங்களுக்கு இடைஞ்சலாக படை வீரர்கள் ஒரு காலமும் இருக்க மாட்டார்கள். பஞ்சவன் மாதேவியோ அரசகுல பெண்டிரோ நாங்கள் பணிவாக நிற்க வைத்தால் சரியென்று தலையசித்து புன்சிரித்தோடு அமைந்து விடுகிறார்கள். எங்கள் கவலை மற்றவர்களை பற்றி அல்ல. யாரை பற்றி ஆவலாக பிரம்மராயர் கேட்டார். சிற்பிகள் தான் எங்களை கொஞ்சம் இளக்காரமாகவும் கோபமாகவும் பார்க்கிறார்கள். விலகடா என்று சற்று அதட்டல் போடுகிறார்கள். குறிப்பாக நித்திய வினோத பெருந்தச்சன், அவருக்கு கூட வருகின்ற இலத்தி, அவர்கள் இருவரின் நடவடிக்கையும் சற்று முரட்டுத்தனமாக இருக்கிறது. வினாடி நேரத்தில் அவர்களை நாம் தரையில் சாய்த்து விட முடியும். ஆனால் சக்கரவர்த்திக்கு அது பிடிக்காது என்று தெரிந்து கொண்டுதான் நாங்கள் வெறும் முறைப்போடு நகர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படியா? அவர்களுக்கு உத்தரவு என்று போட வேண்டாம். அடுத்த முறை அவர்கள் நெருங்கி வரும்பொழுது எங்களுக்கிட்ட பணி இது, இதில் நீங்கள் ஆதரவாக நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும். வெகு நிச்சயமாக எங்கள் ஆயுதத்தோடு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். கருமார்கள் சக்கரவர்த்தியிடம் கருவிகளை காட்ட எடுத்து வருகிறார்கள். அப்பொழுது என்ன செய்வது? கருவிகளை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கடை பரப்புங்கள். அவர்கள் காட்டச் சொன்னால் காட்டுங்கள்.
ஐயா, இது சமாதான காலம். சக்கரவர்த்தியார் மிகுந்த ஆவலோடு மக்களை அணுகுகிறார். நீங்கள் வேண்டாம் என்று மறுத்தாலும் எங்களை மெல்ல புறம் தள்ளிவிட்டு அவராகவே குதிரையை விட்டு இறங்கி ஜனங்களோடு கலந்து பழகிறார். சக்கரவர்த்தியும் முன்வந்து பேசுகின்ற போது நீ ஏன் தரிக்கிறாய் என்பது போல் பொதுமக்கள் எங்களிடம் சீறுகிறார்கள். இது தர்ம சங்கடமாக இருக்கிறது. மத்திய வயது கடந்த ஒரு மெய்க்காவல் வீரன் பிரம்மராயரை நோக்கி பரிதாபமாக கேட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.